எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கடைசி வீடியோவில் கோழி பிடிக்கிற அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துருந்தாங்க. இது வந்து கோழி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணையில் அடுத்த பேட்ச் விட்ற வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆளுங்க வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து கோழி பிடிச்சதுலேருந்து ஒரு 2-3 நாள் கழித்து எடுத்த வீடியோ. எப்போவுமே கோழி பிடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 to 4 நாள் அட்லீஸ்ட் ஒரு வாரம் கூட விட்டுறலாம் கேப்பு. விட்டுட்டு இதை வலிச்சோம்னா கொஞ்சம் வலிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சொரண்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ மேக்ஸிமம் எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க. இப்படி கூட்டி வச்சிட்டோம்னா நமக்கு சாக்கில் வலிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சாக்கு அவங்களே கொண்டாந்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு தெரியும் இத்தனை அடி இருக்குதுன்னா எத்தனை சாக்கு பிடிக்குன்ட்டு அவங்களே கொண்டாந்துருவாங்க. அப்புறம் இந்த மம்முட்டி பாருங்க, மம்முட்டி பார்த்தீங்கன்னா இது நார்மல் தண்ணி கட்டுற மம்முட்டியாட்டு இருக்காது, ரொம்ப அகலமாக இருக்குது. இவங்க வலிக்கிறதுக்காகவே இது வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் வந்து டக்குன்னு அள்ளி போட்டுடலாம். நீங்கள் ஒரு 10 மும்டி போட்டிங்கன்னாவே டக்குன்னு நம்பி போயிடும். ஒரு சாக்கு அசால்ட்டாக நம்பி போயிடும். பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாக்கு பிடிச்சிட்டு அள்ளி போட்டுருவாங்க. இவங்க வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ காத்தால ஒரு 7 மணிக்கு உள்ள பண்ணைக்குள்ளே வராங்க அப்படின்னா ஒரு 8-8:30 மொத்தமாக முடிச்சிடுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சு சாக்கு கட்டி லாரியிலே ஏற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. இதே நம்ம ஆள் விட்டு வேலை செஞ்சோம்னா நம்ம எப்படி பொழுதுக்கு வலிக்கணும், உட்காந்து நம்ம கூட வலிக்கணும், வலிச்சா தான் முடியும் வேலை. ரொம்ப லேட்டாகிற மாதிரி இருக்குது. இவங்க வந்தாங்கன்னா ஒரு 10 பேர் வருவாங்க, டக்குன்னு எல்லாத்தையும் சுரண்டுவாங்க, அப்புறம் சாக்கு பிடிச்ச போட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து டக்குன்னு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ஃபுல்லாகவே மேட்டாங்காடுங்க. இந்த சைடில் யாரும் பெருசாக இந்த குப்பையெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இல்லைங்க மொத்தமாகவே. அதனால் நமக்கு எல்லாம் வயக்காட்டு சைடு தான் போகும். இதுவே பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏரியாவுக்கு தான் போக மாட்டேருக்குது. நம்ம ஏரியா சைடெல்லாம் யாரும் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ குப்பையில் நறுசாக வலிச்சதுக்கப்புறம் நம்ம சீமார் வச்சு கீழே எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டிட்டு அதுக்கப்புறம் சின்னாம்பு போட்டு வலிச்சு விடணுங்க பண்ணையை. நம்ம சின்னாம்பு போட்டு அடிச்சு விட்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி கீழே ஒரு ரவுண்டு ஊற்றி விட்டு அப்படியே காரச்சட்டியில் காரக்கரண்டியை வச்சு சின்னாம்பு தூவி விட்டுட்டு பின்னாடி ஒரு ஆளே அடிச்சு விட்டு வந்தோம்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருதுங்க. டக்குன்னு வேலை முடிஞ்சிருது. இது கையிலெல்லாம் போட்டு வலிச்சிட்டு கிடக்க முடியாது, ரொம்ப லேட் ஆயிடுது. இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் to 3/4 மணி நேரம் ஆயிரும். 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். இந்த மாதிரி பண்ணோம்னா டக்குன்னு முடிச்சிடலாங்க. நம்ம சின்னாம்பு போட்டு வலிச்சுட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து மஞ்சி வலிச்சு போடுறது தான். அதுக்கு வந்து ஒரு நாள் இது காயணும். மேக்ஸிமம் ஒரு நாள் காய தேவையில்லை. நைட் அடிச்சு விட்டிங்கன்னா காலையில் இல்லை அடுத்த நாள் ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சி வலிச்சு கொட்டிக்கலாங்க. டிராக்டரில் மஞ்சி வந்து இறங்கிருங்க. அதை வந்து நம்ம சாக்கில் போட்டு கொண்டு போய் தான் உள்ள குட்டானமாக கொட்டுவோம். நம்ம குண்டால கூட கொண்டு போகலாம். குண்டால வந்து ஒவ்வொரு குண்டாவை தனித்தனியாக கொண்டு போய்க்கணும். அதே சாக்கில் ஓடும்போது ஒரு 2 to 2.5 குண்டா 3 குண்டா வரைக்கும் கூட காஞ்சிருந்தது அப்படின்னா 3 குண்டா வரைக்கும் கூட பிடிக்குங்க. ஒரே டைமில் 3 குண்டாவை எடுத்துகிட்டு போகிற மாதிரி கணக்காகி போயிடும். கொண்டு போகிறதுக்கு ஈஸி. அப்படியே தூக்கி தோளில் போட்டுட்டு போய்க்கலாம். டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி ஆகி போயிடும். அதனால் நாங்கள் மேக்ஸிமம் சாக்கில் தான் போட்டு கொண்டு போவோங்க. நம்ம சாக்கில் கொண்டு போய் கொட்டும்போது ஒரு 100-120 சாக்கு வந்து நமக்கு பிடிக்கும். கொட்டி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2-2.5 மணி நேரம் டைம் எடுக்கும். நமக்கு மழை இல்லை அப்படின்னா சீக்கிரமாக நம்ம உள்ளே கொட்டினது காஞ்சு போயிருங்க. நம்ம வெளியவே நல்லா காஞ்சதை கொட்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இல்லை கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படின்னா நமக்கு உள்ள வெய்ய காலம்னா தெரிவிக்காது. இல்லைன்னா மழை காலம்னா ஒரு 2-3 நாள் சேர்த்தியாக காயிருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் குஞ்சு விடுவோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டியில் இதுக்கு தான் கொட்டணும். நம்ம முதல்ல கொட்டி வச்சிடணும். ஏன்னா குஞ்சு வந்தோன்னே இங்கே தான் விடுவோம். அதனால் இது நல்லா காஞ்சிருக்கணும். அதனால் இந்த ஏரியாவை தான் நல்லா குட்டி தொலைவி விட்டுறணும். இப்போ நம்ம அப்படியே குட்டானமாக கொட்டியிருந்தோம் இல்லைங்க, அந்த குட்டானமாக கொட்டினது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தொலைவி விட்டுருப்பாங்க. அது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே கொட்டியாச்சு. ஏன்னா அது குஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே கொட்டினோம்னா தான் சீக்கிரம் காய். அதனால் வந்து நம்ம முன்னாடியே கொட்டி வச்சிட்டேங்க. இதை வந்து அப்படியே தொலைவி விடணுங்க. கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டு காலையே உடச்சிக்கலாம். காலையே முதிச்சு உடச்சிட்டு அப்படியே தொலைவி விடணும். ஃபுல்லாகவே இங்கே கொட்டியிருக்கிறது எல்லாத்தையும் தொலைவி விடணும். எங்கே மஞ்சி வத்துலையோ அதே அந்த இடத்துல மஞ்சி போட்டு தொலைவி விட்டுக்கலாங்க. இது வந்து நல்லா காஞ்சிக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இது நம்ம பொறுமையாக கூட கொட்டலாம். குஞ்சு வந்ததுக்கப்புறம் கூட வரலாம். ஏன்னா நம்ம குஞ்சு சின்னதுலேருந்து பெருசாகி வர்றதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆயிருங்க. அதுக்குள்ளே நம்ம இது காஞ்சிரும். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த குஞ்சு வர இடத்த மட்டும் ஒரு குஞ்சு வரக்கு 2-3 நாள் முன்னாடியே கொட்டி வச்சிடணுங்க. இந்த வேலை எல்லாமே ஒரு 40வது நாள் குஞ்சு பிடிச்சிட்டாங்க, அதாவது கோழி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த 20 நாள் டைமுங்க. 20 நாள் டைமுக்குள்ளே பண்ணையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அடுத்த பேட்ச் இறக்கிடணும் 20 நாளில். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கும். பேட்சும் வந்து ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக 2 மாதத்துக்கு ஒரு பேட்சுங்கிறது வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், க்ளீன் பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோம்னா நமக்கு ஒரு 5 நாள் போகுது, எச்சா போகுது அப்படின்னா அவங்களும் ஒரு 5 நாள் குஞ்சு இறக்காமல் விட்டுட்டாங்கன்னா 1 மாதம் போயிருங்க. இதே மாதிரி ஒரு 2 டைம் போச்சுன்னா ஒரு பேட்சே போயிடும். இப்போ 6 பேட்ச் எடுக்க வேண்டிய இடத்துல 5 பேட்ச் தான் எடுப்போம். அப்போ நமக்கு தன்னைப்போல வருமானம் குறைஞ்சி போயிருங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம 40வது நாள் குஞ்சு பிடிக்கிறாங்கன்னா அதை கரெக்டாக 2 மாதம் முடியும் போது குஞ்சு இறக்கிடணும். அந்த மாதிரி நம்ம ரொட்டேஷன் கரெக்டாக வச்சுக்கணுங்க. கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட முடியலைங்க. நான் அடுத்த வீடியோவில் நம்ம குஞ்சு வரக்கு முந்திய நாள் வந்து என்னென்ன பண்ணுவோம், படுத்த விரிக்கிறது, நம்ம ப்ரூடிங் செட்டப்பு எல்லாத்தையும் வந்து தெளிவாக போடுறாங்க. நம்ம பண்ணையோட அமைப்பு எப்படி இருக்குது என்னங்கிறத ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. அதுபோக நமக்கு 2025 கோழி பண்ணையில் என்ன லாபம் கிடைக்கிது, எவ்வளோ தராங்க, என்ன லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி ஒரு தனி வீடியோவில் போடுறாங்க. இவ்வளோ நேரமாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.